வணக்கம். ஜெயார் ஹோமில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மிக்சியில் வந்து இட்லிக்கு தோசைக்கு இதெல்லாம் அரைச்சேன்னா நமக்கு இட்லி சரியாக வராது, தோசை தான் நல்லா வரும் அப்படிம்பாங்க. இட்லியும் பஞ்சு போல் வரும். அதை வந்து நான் எப்படி செய்கிறதுங்கிறத காமிக்கிறேன். காப்பிடி ரேஷன் அரிசி தான் போட்டிருக்கிறேன். அது கொஞ்சம் ஒரு கை வந்து பச்சரிசி, அதுவும் ரேஷன் அரிசி தான். அதே மாதிரி மான்புடி வந்து உளுந்து, அதுவும் நல்லா வந்து நரம்ப போட்டுக்கலாம். அதையும் நனைய வச்சுக்கிறணும். இந்த ரெண்டையும் வந்து நனைய வைக்கும்போது, அதாவது காப்பிடி மான்புடிங்கிறது வந்து 400 100 ரேஷியோவில், அதாவது 4ல் 1 பங்கு. இதை வந்து 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் கண்டிப்பாக நான் ஊறணும். ஊற வச்சதுக்கப்புறம் இப்போ உளுந்து வந்து நம்ம இது மிக்சியில் அரைக்கும்போது கொஞ்சம் நல்லா தண்ணி தொளிச்சு அரைங்க. ரொம்ப ஒரேடியாக தண்ணியை ஊற்றி தண்ணி ஆக்கிறாதீங்க, அது வந்து மாவு பொங்காது. கொஞ்சமாக கட்டியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தொளிச்சின்னு அரைச்சேன்னா நல்லா மாவு பொங்கி வரும். அதுக்கப்புறம் இது அரிசியும் அதே மாதிரியே அரைச்சிருங்க. ரொம்ப கட்டியாக அரைக்காமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி. சிலர் வந்து மிக்சியில் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றினா உடனே அரைச்சிரும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு மாவு ரொம்ப நீர் விட்டுரும். கொஞ்சம் கட்டியாக அரைச்சி அப்பப்போ தண்ணி ஊற்றுங்க. இது வந்து நைட்டு ஃபுல்லாக நான் வச்சுட்டேன். நைட்டு 7 மணிக்கு நான் அரைச்சது. மறுநாள் காலையில் 6 மணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் வச்சிடணும். அப்படின்னா தான் நல்லா பொங்கும். இது வந்து இப்போ காலையில் 6 மணிக்கு நம்ம உப்பு போட்டு கிண்டி வச்சிட்டோன்னா ஒரு 7-8 மணிக்கெலாம் நம்ம 7:30க்கெலாம் இட்லி அவிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஊற்றும் போது நல்லா வந்து பபுள்ஸ் மாவு வரும், அதுலேருந்து நல்லா பொங்குன்னு அர்த்தம். இப்போ இட்லிக்கு ஊற்றியாச்சு. இட்லிக்கு ஊற்றுனதுக்கப்புறம் இனி வந்து நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். இது அவியறதுக்குள்ளே நான் தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். இது தேங்காய், தேவையான அளவு கொஞ்சம் பொரிகடலை, 3 பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, ஒரு புளியங்கட்ட அளவு இஞ்சி, ஒரே ஒரு தக்காளி. இந்த தக்காளியை போட்டு தேங்காய் சட்னி அரைச்சி பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு இதை வந்து தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து ஒரு போட்டு கருவேப்பிலை, ஒரே ஒரு வத்தல் கிளி போட்டிருக்கேன். இதை தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து இட்லி அவிஞ்சிருக்கும், அதையும் செக் பண்ணிடலாம். இப்போ இட்லி அவிஞ்சிருச்சு, கையில் ஒட்டலை. இப்போ எடுத்து பாருங்கள், தண்ணி தொளிச்சு துணிலையும் கூட கம்ப்ளீட்டாக ஒட்டவே இல்லை பாருங்கள், நல்லா க்ளீனாக வந்துருச்சு. பாருங்கள், இட்லி வந்து பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது. இது வந்து இதே ரேஷியோவில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இட்லி. ரேஷன் அரிசியில் கூட சூப்பரான இட்லி அவிக்கலாம். இனி கிரைண்டருக்கு வந்து நிறைய மாவு போடணும், கழுவணுங்கிற அவசியம்லாம் இல்லை. மிக்சியில் ஈஸியாக அரைச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.